பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான ஃப்ளவரிங் பிளான்ட்டு, அதே சமயம் ஹேங்கிங்க்கும் ஒரு நல்ல பிளான்ட்டு. அந்த பிளான்ட் என்ன பிளான்ட்டுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. செடிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது பச்சை கலர் தான். ஆனால் இந்த செடியோட கலர் பச்சை கிடையாது, ஒரு பர்பிள் கலர். இந்த செடியோட பேருமே பர்பிள் ஹார்ட். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக குட்டியூண்டாக ஒரு பர்பிள் கலர்லேயும் அதே சமயத்தில் ஒரு ஹார்ட் ஷேப்லேயும் இருக்கும். 3 இதழ் தான் இருக்கும் அந்த பூவுக்கு. குட்டியூண்டு பூவாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியோட நேட்டிவ் மெக்சிகோ. இதோட சயின்டிஃபிக் நேம் ட்ராடஸ்கேன்ஷியா பல்லிடான்னு சொல்லுவாங்க. பல்லிடாங்கிறது இதை கல்டிவேட் பண்ணவருடைய பேர். அந்த கல்டிவேட்டர் பேர் டி பல்லிடா. அதனால தான் இந்த செடிக்கு இந்த பேர் வந்திருக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற கலர்ஸ்னு சில கலர்ஸ் இருக்குது. அதில் இந்த பர்பிள் கலருக்கு ஃபஸ்ட்டு இடம்னு சொல்லலாம். அது வீட்டுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உள்ள இடத்துல இந்த பர்பிள் கலரில் நம்ம செடிகள் வச்சுருந்தாலும் சரி, செடிகள் வளர்த்தாலும் சரி, இந்த பர்பிள் கலரில் உள்ள பூக்கள் உள்ள செடிகளையோ இல்லை அந்த தொட்டியில், அட்லீஸ்ட் அந்த தொட்டியில் கூட கலர் நம்ம பர்பிள் கலர் அடித்து வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பர்பிள் செடியை பச்சை இலைகள் உள்ள செடிகளுக்கு நடுவில் இந்த கலரை வைக்கும்போது பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பர்பிள் ஹார்ட் செடியை இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ்லேயும் வச்சு வளர்க்கலாம். அப்படியே மேலேருந்து தொங்கிட்டு இருக்கும்போது பச்சை செடிகளுக்கு நடுவில் இது நல்ல ஒரு பர்பிள் கலரில் ஹேங் ஆகிட்டுருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கீழே ஒரு தொட்டிகளில் வச்சும் வளர்க்கலாம். எதில் வச்சாலுமே சரி, கீழே வச்சாலுமே நல்லா புஷ்ஷியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்பிள் ஹார்ட் பிளான்ட் ஒரு சக்யூலண்ட் ஃபேமிலியை சேர்ந்த செடி. அதனால் இதுக்கு மண் கலவை இதை வைக்கிறதுக்கு தயார் பண்ணும்போது நல்லா தண்ணி ஃபுல்லாக தேங்காத மாதிரி, ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி ஒரு மண் கலவையில் தான் வைக்கணும். அது 40% மணல், 20% கொக்கோபீட், 20% கார்டன் சாயில், கொஞ்சம் பெர்லைட்டு ப்ளஸ் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, இவ்வளோயும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி மண் கலவையில் நடும்போது நல்ல ட்ரைனேஜ் ஹோல் உள்ள பாட்டுமே செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் தண்ணி சுத்தமாக இதில் தேங்கி நிற்காமல் இம்மீடியட்டாக ட்ரெயின் அவுட் ஆகி இந்த செடிகள் ரொம்ப அருமையாக வளரும். இந்த செடியை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன கட்டிங் அதில் இருந்தால் போதும், இது ஈஸியாக வளர்ந்துடும். ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே தேவையில்லை. இந்த செடியை இன்டோராகவும் வளர்க்கலாம், அவுட்டோராகவும் வளர்க்கலாம். இன்டோரில் வச்சு வளர்க்கும்போது தண்ணி மட்டும் கவனமாக 2-3 days ஒன்ஸ் அந்த மாதிரி ஊற்றினா போதும். ஓவர் வாட்டரிங் பண்ணால் இதோட வேர்கள் அழுகி இந்த செடியே வம்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ மெயின்டெனன்ஸ் ஈஸி கேர் செடியான இந்த பர்பிள் ஹார்ட் செடியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கணும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் இந்த செடியை ரிலேட்டிவ்ஸ் வீடுகள்லையோ ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்லையோ ஒரு கட்டிங்ஸ் கிடச்சேன்னா வாங்கிட்டு வீட்டில் வளர்த்து பாருங்கள். உங்கள் வீடே நல்லா கலர்ஃபுல்லாக ரம்யமாக இருக்கும். இந்த பர்பிள் ஹார்ட் செடி பற்றின வளர்ப்பு பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.